அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கனவு பலிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிலும் குறிப்பாக மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது, மீனராசிக்காரர்களுக்கு நினைத்தவை கைகூடக்கூடிய வகையில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் 4 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். அர்த்தாஷ்டக குருவாகவும் பூர்வ புண்ணிய குருவாகவும் வக்ரகதியில் வலம் வரும் இந்த வேலை என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதியாகவும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உச்சத்தை கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் வக்ரமானது கனவுகள் நினைவாகும் தருணமாகவும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம், எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் இந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது, பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை
வாய்ப்புகளை எந்தவிதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், வருமானத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. மீன ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கர்மாதிபதியும் ராசியின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5 மற்றும் 4 ஆகிய இடங்களில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபமும் சிக்கலும் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக நுணுக்கமான பல வெற்றி வாய்ப்புகளை இந்த தருணத்தில் எளிதில் சந்திக்க முடியும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் 7.5 சனி காலகட்டம் என்றாலும் கூட ராசியின் அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தாலும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இடங்களில் தான் வலம் வருகிறார். எனவே பெரிய அளவிலான சிரமத்தை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் அடுத்த 4 மாதங்களில் 6 இடங்களை வலுவாக பார்க்கிறார். ஜென்ம ராசியை ராசியின் அதிபதியான குரு பகவான் பார்க்கிறாருங்க. 8, 9, 10, 11, 12 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஜென்ம ராசிக்கு ராசியின் அதிபதியின் பார்வை பதிவது மிகப்பெரிய அளவுல சிரமம், சிக்கல் என்று பல காரியங்கள் 7.5 சனி காலகட்டத்தில் வந்தாலும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து கண்டங்களும் உறுதியாகவே விலகி நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே எந்த விதமான அஷ்டம பாதிப்புகளாக இருந்தாலும் அவை உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் வேளையாக இந்த தருணம் அமைகிறது. தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருப்பதால் நினைப்பதை விட பல காரியங்களை அதிரடியாகவும் தடாலடியாகவும் செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9ஆம் இடத்தில் பாகியஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவது பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதால் நெருக்கடிகளும் சிரமங்களும் விலகி முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக கைகூடும் இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. லாபஸ்தானத்தை தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. தொழில் ரீதியாக பல நுணுக்கமான விஷயங்களை செயல்படுத்துவதோடு லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக புதிய தொழில் துவங்குதல், தொழிலை மேம்படுத்துதல், லாபத்தை உயர்த்துதல் போன்ற அனைத்து பணிகளிலும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால்
அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. எனவே வீண் விரய செலவுகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்கள் நிறைவாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல இனிமையான நிகழ்வுகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான திருப்பங்கள் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க இருக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மீனராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதோடு மீனராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியமாக உங்களது கனவு பலிக்கும் நேரமாக பல விஷயம் உறுதியாகவே அமைவதற்கான முதன்மையான வாய்ப்பும் அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.